மத்திய அரசின் பெட்ரோல், டீசல் மற்றும் கேஸ் விலை உயர்வை எதிர்த்து லட்சிய திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டீசல் மற்றும் கேஸ் விலை உயர்வுக்கு எதிராக லட்சிய திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கட்சித் தலைவர் விஜய டி ராஜேந்தர் தலைமையில் சென்னையில் நடத்தப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். சொந்த மண்ணுக்கு ஊத்தம் இருக்கிற கூழே, இலங்கைக்கு மட்டும் ஊத்தி கொடுப்பாயா பாரு. தமிழக அரசு கேஸ் விலை உயர்வுக்கு மானியம் அளித்தும் மத்திய அரசு இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய விஜய டி ராஜேந்தர், இலங்கைக்கு இந்திய அரசு பெட்ரோல், டீசலை ஏற்றுமதி செய்வது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்தார். தமிழக அரசு கேஸ் சிலிண்டர் விலையை தனக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் குறைந்தாலும் பரவாயில்லை, தனக்கு விதிக்கப்பட்ட வரியை குறைத்துக் கொண்டது. ஆனால் இந்திய அரசுக்கு இது உரைத்ததா? ஏன் விலையை குறைக்கவில்லை? இலங்கைக்கு பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று தமிழக அரசு போட்டது தீர்மானம். இந்திய அரசு அதை கவனித்ததா? இந்திய அரசு அந்த தீர்மானத்தை கிடப்பிலே போட்டிருக்கிறது. என்ன காரணம்? இலங்கைக்கு உதவுவது மட்டுமே இந்திய அரசின் தலையாய கடமையாக இருக்கிறது. இலங்கைக்கு பெட்ரோல், டீசல் இந்தியா ஏற்றுமதி செய்கிறது. இலங்கையிலே பெட்ரோல் விலை 50 ரூபா, இந்தியாவில் மட்டும் 67 ரூபா. ஏன் இந்த நிலை? இங்கே மட்டும் ஏன் இந்த விலை? தமிழக அரசு வேட் வரியை 14.5 உயர்த்தியிருப்பது மக்களை பெரிதும் பாதிக்கும் என்றும் ராஜேந்தர் கண்டனம் தெரிவித்தார். வேட் வரியை பார்த்து 4% இருந்த வேட் வரியை 14.5க்கு தமிழக அரசு உயர்த்துவதாக போட்டிருப்பது வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. 12.5 வரியை இன்றைக்கு தமிழக அரசு 14க்கு உயர்த்துகிறார்கள். 14.5க்கு சில டிவிடி இந்த மாதிரி பொருள்கள் 4.5 இருந்தது 14 ஸ்ட்ரைட்டா ஏத்துறாங்க. தாங்குமா சார்? அசையா சொத்துக்கு முத்திரைத்தால் 8%. ஒரு டிவிடி வாங்கினா, ஒரு செல்போன் வாங்கினா, ஒரு ஐபோன் வாங்கினா, ஒரு ஐபேட் வாங்கினா அதுக்கு 14.5% வாட்டு சதவீதம் என்று சொன்னால் இந்த மக்கள் தாங்குவார்களா? மேலும் சமச்சீர் கல்வி பிரச்சனையில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு குறிப்பிட்ட சில குளறுபடிகளை நீக்கிவிட்டு அவர்களின் கல்வி பாதிக்காதவாறு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் ராஜேந்தர் தெரிவித்தார்.